पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 19வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 24/9/1992. முரளியின் தலைப்பு சத்தியம் மற்றும் அசத்தியத்தின் முக்கியமான விஷயம். என்று பரந்த உள்ளமுடைய தந்தை தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக வந்துள்ளார். அனைத்து குழந்தைகளும் அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் வியக்த உடல் மூலமாக அவ்யக்த சந்திப்பை செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆசையும் வைக்கின்றார்கள். எனவே தந்தைக்கும் அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்தில் வர வேண்டியதாக உள்ளது. பாப்தாதா இந்த நேரம் நாலா புறங்களிலும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் மனதால் மதுபனில் இருக்கிறார்கள். நீங்கள் எதிரில் இருக்கின்றீர்கள். மேலும் அநேக குழந்தைகள் அவ்யக்த ரூபத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் அன்பிற்கு பிரதிபலன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தாலும் நினைவு மூலமாக தந்தையின் அருகில் இதயத்தில் இருக்கிறார்கள். அனைவரின் அன்பின் இசையை பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கும் தந்தையை தவிர நினைவு செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்று தந்தை தெரிந்திருக்கின்றார். தந்தைக்கு குழந்தைகளை தவிர வேறு யாரும் இல்லை. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் என்ற நினைவிலேயே எப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த நினைவு சுலபமானதுதான் மற்றும் சக்தி நிறைந்தது. அந்த மாதிரி நினைவு சொரூபமான அன்பான குழந்தை நினைவில் என்ன கனவில் கூட ஒரு பொழுதும் சக்தி இல்லாதவராக ஆக முடியாது. சக்தி இல்லாமல் ஆவது என்றால் என்னுடைய பாபா என்பதற்கு பதிலாக
வேறு ஏதோ என்னுடையது என்பது வந்துவிட்டது. என்னுடைய ஒரே ஒரு பாபா, இதுதான் சந்திப்பை செய்வது. ஒருவேளை ஒருவருக்கு பதில் இன்னொருவர் என்னுடையவர் ஆகிறார் என்றால் என்னவாகி விடுகிறது? முதலில் கூறியது சந்திப்பு மற்றும் இது ஒரு குழப்பம். அநேக குழந்தைகள் பாபாவோ என்னுடையவர் தான், ஆனால் வேறு ஓரிருவரையும் என்னுடையவராக ஆக்க வேண்டி இருக்கிறது என்று குழம்புகிறார்கள். வேறொன்றும் இல்லை, ஒரு ஆதாரம் வேண்டியதாக உள்ளது என கூறுகிறார்கள். ஆனால் உங்களுடைய உறுதிமொழி என்ன? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதா? அல்லது ஒரு தந்தை இன்னும் ஒருவர் என்பதா? வெகுளியாகி விடுகிறார்கள். அந்த ஒருவரில் அநேகர் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். எனவே குழப்பமாகி விடுகிறது. இந்த பழைய உலகத்தில் அந்த மாதிரி அநேக பொம்மைகள் கிடைக்கின்றன. அவற்றில் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒன்று தென்படுகிறது. ஆனால் ஒன்றிற்கு ஒன்றாக அநேகம் இருக்கும். ஒன்றை திறந்தீர்கள் என்றால் இன்னொன்று வெளிப்படும். இன்னொன்றை திறந்தீர்கள் என்றால் மற்றொன்று வெளிப்படும். இதுவும் அந்த மாதிரியான பொம்மைதான். பார்ப்பதற்கு ஒன்றுதான் தென்படும். ஆனால் உள்ளே அநேகம் அடங்கி இருக்கும். மேலும் எப்பொழுது குழப்பத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால், சந்திப்பை செய்வது எப்படி ஏற்பட முடியும்? குழப்பத்திலேயே இருப்பார்களா? அல்லது சந்திப்பை கொண்டாடுவார்களா? இரண்டை மட்டும் நினைக்காதீர்கள். எண்ணத்தின் கூட ஒருவேளை ஒரு தந்தையை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆத்மாவை மற்றும் இயற்கையின் சாதனத்தை என்னுடைய ஆதரவு என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், ஈஸ்வரிய இயந்திரம் தானாகவே மிக வேகமாக காரியம் செய்கிறது. எந்த நொடி அந்நியரை ஆதரவாக ஆக்கினீர்களோ அந்த நொடியே மனம் புத்தி தந்தையிடமிருந்து விலகி விடுகிறது. சத்தியமான தந்தையிடமிருந்து விலகிய காரணத்தான புத்தி அசத்தியத்தை சத்தியம் என்றும் தவறை சரி என்றும் ஏற்க ஆரம்பித்து விடுகிறது. தவறான தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. எவ்வளவுதான் யாராவது இது சரியில்லை என்று புரிய வைத்தாலும் அவர் சரியானதை சத்தியத்தையும் அசத்தியத்தின் சக்தி மூலமாக புரிய வைப்பவரை தவறு என்று நிரூபணம் செய்து விடுவார். இன்றைய நாட்களில் உலக நாடகப்படி அசத்தியத்தின் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அசத்திய ராஜ்யத்தின் அதிகாரி ஜனாதிபதி ராவணன் ஆவான். அவனுக்கு எத்தனை தலைகள்? அதாவது அசத்தியத்தின் சக்தி எவ்வளவு பெரியது? அவருடைய மந்திரி, துணை மந்திரி கூட மிக பெரியவர்கள் தான். அவருடைய நீதிபதி மற்றும் வக்கீல் கூட மிகவும் திறமைசாலியானவர்கள். எனவே தவறான தீர்ப்பின் கருத்து துளிகளையும் மிகவும் வகை வகையாக, மேலும் வெளித்தோற்றத்தில் மிகவும் இனிமையானதாக கொடுக்கிறார்கள். எனவே சத்தியத்தை அசத்தியம் என்று நிரூபிப்பதில் மிகவும் திறமை நிறைந்தவர்கள். ஆனால் அசத்தியம் மற்றும் சத்தியத்தில் முக்கியமாக என்ன வித்தியாசம் இருக்கிறது? அசத்தியத்தின் வெற்றி அல்ப காலத்திற்காக இருக்கிறது. ஏனென்றால் அசத்தியத்தின் ராஜ்யம் அல்ப காலத்திற்கானதுதான். சத்தியத்தின் தோல்வி அல்ப காலத்திற்கானது மற்றும் வெற்றி சதா காலத்திற்கானது. அசத்தியத்தின் அல்பகால வெற்றி அடைபவர்கள் அந்த நேரம் குஷி அடைகிறார்கள். எவ்வளவிற்கு கொஞ்ச நேரம் குஷி ஆகின்றார்களோ மற்றும் தன்னை சரி என நிரூபணம் செய்கின்றார்களோ அவ்வளவு நேரம் வரும்போது, மேலும் அசத்தியத்தின் அல்ப நேரம் முடியும் பொழுது எவ்வளவு அசத்திய வசமாகி போதையின் மகிழ்ச்சியை கொண்டாடினார்களோ அந்த அளவே சத்தியத்தின் வெற்றி பிரத்யட்சமானவுடன் 100 மடங்கு வேதனை அடைந்தேதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து விலகியதால் ஸ்தூலமாக விலகுவதில்லை, ஸ்தூலமாகவோ தன்னை ஞானி என்று நினைக்கிறார்கள். ஆனால் மனம் மற்றும் புத்தியின் மூலமாக விலகி விடுகிறார்கள். தந்தையிடமிருந்தே விலகுவது என்றால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருப்பதற்கு பதிலாக அரைகுறையான அதிகாரம் பிராப்தியாவதாகும். அசத்தியத்தின் பலம் மூலமாக அசத்தியத்தின் ராஜ்யத்தில் வெற்றியின் குஷி மற்றும் போதை இந்த நேரம் கொண்டாடி விடுவோம். நாளை என்பதை யார் பார்த்தது என்று சிலர் நினைக்கிறார்கள். யார் பார்ப்பார்கள்? நாமும் மறந்து விடுவோம், அனைவரும் மறந்து விடுவார்கள். ஆனால் இது அசத்தியத்தின் முடிவாகும். எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தில் நிகழ்காலம்தான். நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலம் உருவாவது இல்லை. அசத்தியத்தின் வசமாயிருக்கும் ஆத்மா நிகழ்காலத்திலும் அல்பகால சுகத்தின் பெயர், புகழ், மரியாதையின் சுகங்களின் ஓஞ்சலில் ஆட முடியும்.
மேலும் ஆடவும் செய்கின்றது. ஆனால் அழியாத அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆட முடியாது. அல்ப காலத்தின் பெயர், புகழ், மரியாதையின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். ஆனால் அநேக ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான அன்பின், உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தின் மரியாதையை அடைய முடியாது. வெளித்தோற்ற அளவிலான மரியாதையை அடைய முடியுமே அன்றி உள்ளபூர்வமான மரியாதையை அடைய முடியாது. அல்பகால மதிப்பு கிடைக்கிறது. ஆனால் தந்தையிடமிருந்து இதய சிம்மாசனத்தில் இருப்பவர் என்ற மதிப்பு எப்பொழுதும் அனுபவம் செய்ய முடியாது. அசத்தியத்திற்கு துணை இருப்பவர்கள் மூலம் பெயர் கிடைக்கும். ஆனால் பாப்தாதாவின் இதயத்தில் பெயர் கிடைக்க முடியாது. ஏனென்றால் பாப் தாதாவிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் விஷயத்தை விடுங்கள். அது புரிந்தது ஒன்றுதான். ஆனால் நிகழ்காலத்தில் சத்தியம் மற்றும் அசத்தியத்தின் பிராப்தியில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. ஒருவரை என்னுடையவர் ஆக்கினார் என்றால் அசத்தியத்தின் ஆதரவை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு குழப்பமாகிவிட்டது. சொல்லும் பொழுது வேறொன்றும் இல்லை, எப்பொழுதாவது மட்டும் கொஞ்சம் ஆதரவு தேவையாக உள்ளது என்று கூறுவார்கள். ஆனால் உறுதிமொழியை மீறுவது என்றால் குழப்பத்திற்கு ஆளாவது. என்னுடைய ஒரே ஒரு பாபா மற்றும் எப்பொழுதாவது இன்னொருவர் என்றா உறுதி அளித்தீர்கள்? இன்னொருவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டதா? அல்ப காலத்திற்கான பெயர், மரியாதை, புகழிற்கான ஆதரவை எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் நபர்கள் ஆனாலும் அல்லது சாதனங்கள் ஆனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றதா? எப்பொழுது வேறு யாருமே இல்லை என்றால் இன்னொருவர் எங்கிருந்து வந்தார்? இது அசத்தியத்தின் ராஜ்யத்தின் குழப்பத்தில் மாட்ட வைப்பதற்கான சாதுரியம். எப்படி நான் என்னவாக இருக்கின்றேனோ அப்படியே என்னை வரிசை கிரமமாக தெரிந்திருக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் தானே. அதே போல் அசத்தியத்தின் ராஜ்ய அதிகாரி ராவணனையும் எப்படி இருக்கிறாரோ, என்னவாக இருக்கிறாரோ அப்படியே எப்பொழுதும் தெரிந்திருக்கவில்லை. சில நேரம் மறந்து விடுகிறீர்கள், சில நேரம் தெரிந்து கொள்கிறீர்கள். ராஜ்ய அதிகாரி என்றால் இந்த சக்தி குறைவாக இருக்குமா? பொய்யோ உண்மையோ, ஆனால் ராஜ்யம் இருக்கிறது தானே. எனவே தன்னை சோதனை செய்யுங்கள், மற்றவர்களை கிடையாது. மற்றவர்களை சோதனை செய்யக்கூடாது. இன்றைய நாட்களில் மற்றவர்களை சோதனை செய்வதில் அனைவரும் திறமைசாலியாக ஆகிவிட்டார்கள். ரொம்ப திறமசாலி ஆயிட்டாங்க. தன்னுடைய சோதனையாளர் ஆகுங்கள் மற்றும் மற்றவர்களை உருவாக்கக்கூடியவராக ஆகுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். ஆனால் நீங்கள் செய்வது என்ன? மற்றவர்களின் சோதனையாளர்களாக ஆகிவிடுகிறீர்கள் மற்றும் விஷயங்களை உருவாக்குவதில் உருவாக்குபவராக ஆகிவிடுகிறார்கள். பாப்தாதா தினமும் ஒவ்வொரு குழந்தையின் எந்த மாதிரியான கதைகளை கேட்கின்றார். கதைகளின் மிக பெரிய கணக்கு இருக்கிறது. எனவே தன்னை சோதனை செய்யுங்கள். மற்றவர்களை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்றால் நீண்ட கதைகளாக மாறிவிடுகிறது. தன்னை சோதித்தீர்கள் என்றால் அனைத்து கதைகளும் முடிவடைந்து ஒரு சத்திய வாழ்க்கையின் கதை நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கும். பாபா உங்கள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று அனைவரும் கூறுகிறார்கள். கூற மட்டும் செய்கிறார்களா அல்லது அன்பும் வைத்து உள்ளீர்களா? என்னவென்று சொல்வது? சில நேரம் கூறுகிறீர்கள், சில நேரம் அன்பு செய்கிறீர்கள். பாபா தன்னுடைய அன்பின் நிரூபணத்தை கொடுத்து விட்டார். நீ எப்படி இருக்கிறாயோ, என்னவாக இருக்கிறாயோ என்னுடையவன் தான். ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு நிரூபணம் கொடுக்க வேண்டும். என்ன நிரூபணம் கொடுக்க வேண்டும்? தந்தையும் நீ என்னவாக இருக்கிறாயோ, எப்படி இருக்கிறாயோ என்னுடையவன் என்று கூறிவிட்டார். மேலும் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? என்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நீங்கள்தான் என்று இருக்கிறதா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மற்றவர்களும் இருக்கிறார்களா? தந்தையிடம் அன்பு உள்ளது. ஆனால் சில நேரம் அசத்திய ராஜ்யத்தின் பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள அசத்தியத்தை சரியாக பகுத்தறியக்கூடிய உண்மையான தந்தையின் உண்மையான குழந்தைகளுக்கு, அனைத்து அன்பில் மூழ்கி இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு, அனைத்தும் சரியாக பகுத்தறியக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு, அனைத்து நினைவு மற்றும் சேவையில் தடையற்றவராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் உடன் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.
पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है, आनंद का सागर है, दया का सागर है, नम्रता का सागर है, ऊर्जा का सागर है, नवीनता का सागर है, उमंग का सागर है, उत्साह का सागर है, उजाले का सागर है, स्थिरता का सागर है।